ஒளிபரப்ப உதவுபவர்கள் அமலி ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், திரு ஜான் போஸ்கோ 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் மதலை முத்து, மரிய புஷ்பம், ஞான பிரகாசம் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி, மரிய இருதயம் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில் ஐ சூசை மேரி அன்னாள் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திணை விதைப்பவன் திணை அறுப்பான், விதை விதைப்பவன் விதை அறுப்பான். இன்றைய நாளிலே நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கேற்ற பலன் உண்டு என்பதை இன்றைய வாசங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக நாம் கடவுளிடத்திலிருந்து நம்முடைய செயலுக்கேற்ற பாராட்டுகளையும் நம்முடைய செயலுக்கேற்ற தண்டனைகளும் பெறுகின்றோம் என்று இன்றைய வாசங்கள் நமக்கு முன் குறித்து காட்டுகின்றன. எனவே நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் கடவுளிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுகின்ற மனிதராக நான் என்னுடைய செயல்களை, காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது நான் கடவுளிடத்திலிருந்து தண்டனை பெறுகின்ற மனிதர்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று நாம் நம்மையே ஒரு சில நொடிகள் சுய ஆய்வு செய்து பார்த்து நாம் செய்தொருளிய தவறுகளுக்காக இத்திருப்பலியிலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆத்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 4-11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சத்துக்குரிய இறைவன். உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம்,
பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது, எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கு, எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அடித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கும் விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் மாபியை கொடுக்கின்றன, நிறைவாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் யார் பேச்சை கேட்கின்றோமோ இல்லையோ, ஒருவர் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நாம் அனைவரும் நன்றாக வாழ முடியும். அவர்தான் இயேசு. இயேசு நற்செய்தியிலே சொல்வதை ஒவ்வொன்றும் நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இயேசு சொல்வது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். 2 காரியங்கள் நீங்கள் செய்யவே செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். 3 காரியங்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது இரக்கத்தோடு இருங்கள், இரக்கப்படுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 35 மற்றும் 36 நாம் பார்க்கின்றோம். இயேசு மக்களை பார்க்கின்றார். இவர்கள் ஆயனில்லாத ஆடுகளாக இருக்கின்றார்களே என்று அவர்கள் மீது இயேசு பரிவு கொள்வதை நாம் நற்செய்தியிலே வாசித்திருக்கின்றோம்.
அன்புக்குரியவர்கள், அங்கு மட்டுமல்ல, இயேசுடைய பணிவாளில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசு பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலும் நாம் கேட்டோம், 6வது அதிகாரம் 36வது வசனம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவரே, முதலாவது நாம் ஒவ்வொருவரும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு நம்மை பார்த்து இதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யுங்கள் என்று சொல்வது மன்னிப்பு, மன்னியுங்கள். இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு மன்னிக்கின்ற குணம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 23:34 நாம் பார்க்கின்றோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு கூட அவரை சிலுவையில் அறைந்தவர்களை அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவ மதத்தில் மட்டும்தான் உங்கள் எதிரிகளை மன்னியுங்கள், அனைவரையும் மன்னியுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அனைத்து மதங்களிலுமே அனைவரும் அன்பு செய் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் தான் உனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மன்னி என்று சொல்வதை பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர், இயேசு வெறும் சொல்லால் சொல்லிவிட்டு போகவில்லை, அவர் செய்து காட்டியவர். சிலுவையில் சாகும்போது கூட, அவர் உயிர் விடும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதோ இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், தந்தையை இவர்களை மன்னியும் என்று இயேசு மன்னிக்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, ஈகை உள்ளவராக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே பார்க்கின்றோம், அவர் நம் பாவங்களுக்காக அவர் கண்டனம் செய்யவில்லை, அவர் நம்மிடத்திலே கோபம் கொள்ளவில்லை, மாறாக அவர் என்ன செய்கின்றார் என்றால் தன் உயிரையே தந்து அவர் தியாகம் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தியாக உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்திலே நாம் சுயநிலம் மிக்க மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாதவராக இருக்கின்றோம். ஒரு பழமொழி உண்டு, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விட்டுக் கொடுக்கிற அந்த குணமானது, பண்பானது கணவன் மனைவிக்கிடையே இன்றைய காலகட்டத்திலே இருப்பதில்லை. மகன் மகள் பிள்ளைகள் மத்தியிலே இந்த குணம் இருப்பதில்லை. இதனால்தான் உறவுகளில், அதுவும் குடும்ப உறவுகளில் அதிக விரிசல்களை நாம் பார்க்கின்றோம். என்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம் மத்தியிலும் இரக்க பண்போடு மன்னிக்கின்ற குணத்தோடு, அன்புக்குரியவர்களே, நாம் தாராள உள்ளத்தோடு நாம் இருக்கின்றோமோ அன்று நம்முடைய வாழ்க்கை சீர்தூக்கி பார்க்கப்படும். இயேசு 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னது இதுதான். அப்போ 2 காரியங்கள் அவர் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால், இன்றைய நற்செய்தியிலே அதற்கான விடை உண்டு. முதலாவது, தீர்ப்பிடாதே, தீர்ப்பிடாதே. இரண்டாவது, கண்டனம் செய்யாதே. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு சொல்கிறார், தீர்ப்பிடாதீர், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள், நீங்கள் கண்டனத்திற்கு உள்ளாகுவீர்கள் என்று கூறுவதை பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்வதில்லை. இயேசு என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும், சிலர் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் பகுதி நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பார்ட் டைம் ஜாபாகவும் செய்கிறாங்க, சில பேர் ஃபுல் டைம் ஜாபாகவும் செய்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லி கொண்டே இருப்பது, தீர்ப்பிட்டு கொண்டே இருப்பது, கண்டனம் செய்து கொண்டே இருப்பது. அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், புனித லோயலா இன்னாசியார் அவருடைய 30 நாட்கள் தியான உரையிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார், நாம் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய பாவங்களை நாம் உணராமல் இருக்கின்றோம். என்னுடைய பாவத்தை நான் உணராமல் இருக்கின்றேன், நான் பாவி என்பதை உணராமல் இருக்கின்றேன். நான் பாவி என்று நான் உணரும் போது நான் என்னுடைய பாவத்தை தான் பார்ப்பனே தவிர அடுத்தவருடைய பாவத்தை பார்க்க மாட்டேன். அதுதான் இயேசு சொல்வார், உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டை எடுத்துவிட்டு உனக்கு எதிரே இருக்கின்றவருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார் என்று சொல்லுவார். நான் என்னுடைய பாவத்தை பார்க்காத போது அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு கொண்டேதான் இருப்பேன். நான் ஒழுங்கா பார்க்க வேண்டும், நான் அடுத்தவர்களை கண்டனம் செய்து கொண்டிருப்பேன். தந்தை மகனை பார்த்து சொல்வார், குடிக்காதடான்ட்டு, ஆனா அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பார்.
அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் வழக்கறிஞர்களாகவும் இருக்கின்றோம், நீதிபதிகளாகவும் மாறிவிடுகின்றோம். நானே ஒருவரை இவர் இப்படிதான் என்று வழக்கறிஞராக மாறிவிடுகின்றேன். பல நேரங்களில் நானே நீதிபதியாக அதற்கு தீர்ப்பும் அளித்து கண்டனம் காட்டிவிடுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே கடவுள் நம்மிடத்திலிருந்து விரும்புவது இரக்கம், மன்னிப்பு மற்றும் தாராள குணம். இன்றைய முதலாவது வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம், தானியேல் இறைவாக்கினர் மற்றும் திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுடைய மன்னிப்பை வேண்டுகிறார்கள். எனவே நாம் கடவுளுடைய மன்னிப்பு வேண்டுகின்ற போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக இந்த 3 காரியங்களை செய்ய நமக்கு உதவுவார். ஒருவர் மீது இரக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது மற்றும் தாராள குணத்தோடு நாம் வாழ்வது. பல நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ள தான் இருக்கின்றோம். அது இரக்கமாக இருக்கட்டும், என் மேல எல்லாருமே இரக்கப்படணும், என்னை எல்லாரும் மன்னிக்கணும், எனக்கு எல்லாருமே கொடுக்கணும். ஆனா நான் யாரையும் பார்த்து இரக்கப்பட மாட்டேன், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன், நான் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த 3ஐயும் நாம் நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நாம் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் கடவுள் எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அவரை போன்று நாமும் இரக்கமுள்ளவராக இருப்போம். கடவுள் எப்படி மன்னிக்கின்றாரோ நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற குற்றங்களை, அதே போல நாமும் நம்மோடு இருக்கின்ற குடும்பத்தாரை, நமக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மன்னிப்போம். 3வது, பெற்றுக்கொள்கின்ற மனிதராக மட்டும் வாழ்ந்திடாமல் நாம் எவ்வாறு கடவுளிடத்திலிருந்து பல கொடைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று நமக்கு கடவுள் கொடுப்பதை நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள இந்த தவக்காலமானது நம்மை அழைக்கின்றது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குறைவாக தீர்ப்பிடுவோம், நிறைவாக அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம், அன்பு செய்வோம். ஆமென். இருவதில் தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்கா தரவந்தே. இருவதில் தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்கா தரவந்தே. ஏற்றிடுவார் தயவாக, மாற்றிடுவாய் பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் பலியாக. குறைவான இதயத்தை தருகின்றே, நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியில் இருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேன்மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவரையும் பார்த்து இரக்கமுள்ளம் கொண்டவர்களாகவும் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு செய்யவும் தாராள உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் இன்று அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆண்டவர். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருநவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பரிவுள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அமலி ஜான் போஸ்கோ குடும்பத்தினர், திரு ஜான் போஸ்கோ 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் மதலை முத்து, மரிய புஷ்பம், ஞான பிரகாசம் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி, மரிய இருதயம் குடும்பத்தினர், ராமன்புதூர், நாகர்கோவில், ஐ சூசை மேரி அன்னாள் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி,